பௌர்ணமி இரவு என்பது சாதாரண இரவு அல்ல என்று பல பக்தர்கள் நம்புகிறார்கள். அந்த இரவில் மனதிலிருந்து இறைவனை நினைத்தால் அருள் அதிகமாக கிடைக்கும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். சர்க்குரு அப்பாவின் பௌர்ணமி பூஜைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் மன நம்பிக்கையோடு வருகிறார்கள். வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பௌர்ணமி பூஜையில் கலந்து கொண்ட பிறகு மனதில் ஒரு அமைதி பிறக்கிறது என்று பலர் சொல்கிறார்கள். பௌர்ணமி நிலாவின் வெளிச்சம் உடம்பை மட்டுமல்ல, மனதையும் மெதுவாக குளிர்ச்சியாக்குகிறது. சிலர் கண்ணீரோடு பௌர்ணமி பூஜைக்கு வருகிறார்கள். ஆனால் திரும்பும்போது மனதில் ஒரு நம்பிக்கையோடு செல்கிறார்கள். பௌர்ணமி பூஜை நாளில் ஏற்றப்படும் தீபங்கள் பக்தர்களின் மன இருளை அகற்றும் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. சர்க்குரு அப்பாவின் சன்னதியில் பௌர்ணமி இரவில் அமர்ந்து வணங்குவதே பலருக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கிறது. மனசு உடைந்து வாழ முடியவில்லை என்று நினைத்தவர்களுக்கும் பௌர்ணமி பூஜை ஒரு புதிய தைரியம் கொடுத்து இருக்கிறது. பௌர்ணமி இரவில் நிலாவை பார்த்தபடி அமைதியாக வணங்கி பக்தர்களின் கண்களில் நம்பிக்கை தெரியும். உடம்பு சோர்ந்த நேரங்களில் கூட பௌர்ணமி பூஜையில் கலந்து கொண்டால் மனதில் புதிய சக்தி பிறக்கிறது என்று பலர் நம்புகிறார்கள். சிலர் குடும்ப பிரச்சனைகளோடு பௌர்ணமி பூஜைக்கு வருகிறார்கள். அப்பாவின் அருளால் வீட்டில் அமைதி கிடைத்தது என்று அவர்கள் பகிர்கிறார்கள். பௌர்ணமி பூஜையில் ஒலிக்கும் மணி சத்தம் கூட மனதிற்கு ஒரு அமைதியை தருகிறது. பல பக்தர்கள் பௌர்ணமி பூஜை நாளை ஒரு புனித நாளாக கருதி விரதம் இருப்பார்கள். பௌர்ணமி பூஜையில் கிடைக்கும் திருநீர், சந்தனம், தீர்த்தம் ஆகியவை பக்தர்களுக்கு ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கிறது. இரவு முழுக்க தூங்க முடியாமல் தவித்தவர்கள் கூட பௌர்ணமி பூஜைக்கு பிறகு மன அமைதி கிடைத்தது என்று சொல்கிறார்கள். சர்க்குரு அப்பாவின் பௌர்ணமி பூஜையில் கலந்து கொண்டவுடன் மனதில் இருந்த பயம் குறைந்தது என்று பலர் பகிர்ந்து இருக்கிறார்கள். சிலர் வேலை கிடைக்க வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். சிலர் உடல்நலம் குணமாக வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். பௌர்ணமி பூஜையில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து இறைவனை நினைக்கும் அந்த தருணம் பலருக்கு கண்கலங்க வைக்கிறது. சில குழந்தைகள் கூட பௌர்ணமி பூஜையில் அமைதியாக அமர்ந்து தீபத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள். பௌர்ணமி இரவில் வீசும் காற்று கூட வேறு மாதிரி அமைதியை தருகிறது என்று பல பக்தர்கள் உணர்கிறார்கள். வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்த நேரங்களில் கூட பௌர்ணமி பூஜை பலருக்கு மீண்டும் வாழ தைரியம் கொடுத்திருக்கிறது. பௌர்ணமி பூஜை என்பது வெறும் வழிபாடு மட்டுமல்ல, அது மனதை இறைவனிடம் ஒப்படைக்கும் நேரம். சிலர் கண்ணீரோடு தீபம் ஏற்றி வேண்டுகிறார்கள். அந்த நொடியில் அவர்களுக்கு மனம் லேசாகிறது. பௌர்ணமி இரவில் சர்க்குரு அப்பாவின் அருள் அதிகமாக உணரப்படுகிறது என்று பல பக்தர்கள் நம்புகிறார்கள். சில குடும்பங்கள் தலைமுறையாக பௌர்ணமி பூஜையில் கலந்து கொண்டு வருகிறார்கள். மனதில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை குறைக்க பௌர்ணமி பூஜை உதவுகிறது என்று பலர் கூறுகிறார்கள். பௌர்ணமி பூஜையில் ஏற்றப்படும் கற்பூர வாசனை கூட மனதிற்கு ஒரு தெய்வீக உணர்வை தருகிறது. பக்தர்கள் அமைதியாக கண்களை மூடி வணங்கும் காட்சி பலரின் மனதை உருக்கும். சிலர் பௌர்ணமி பூஜைக்கு பிறகு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடந்தது என்று பகிர்ந்து இருக்கிறார்கள். பௌர்ணமி இரவில் அப்பாவின் பெயரை மனதில் சொல்லிக்கொண்டு அமர்ந்தாலே மனதில் ஒரு அமைதி பிறக்கிறது. பௌர்ணமி பூஜை நாளில் பக்தர்கள் ஒவ்வொருக்கொருவர் அன்போடு
உதவுவது அந்த இடத்திற்கு ஒரு தனி புனிதத்தை தருகிறது. பலர் தங்கள் வாழ்க்கை பிரச்சனைகளை மனதில் வைத்து அமைதியாக வணங்குகிறார்கள். பௌர்ணமி பூஜையில் கலந்து கொண்ட பிறகு மன அழுத்தம் குறைகிறது என்று சிலர் அனுபவத்தை பகிர்ந்து இருக்கிறார்கள். அந்த இரவில் நிலா வெளிச்சமும் தீப வெளிச்சமும் சேரும் தருணம் மிகவும் அமைதியானதாக இருக்கும். பௌர்ணமி பூஜை பலருக்கு ஒரு ஆன்மீக மறுபிறவியைப் போல உணர வைக்கிறது. சிலர் தங்கள் குழந்தைகளின் நலனுக்காக பௌர்ணமி பூஜையில் கலந்து கொள்கிறார்கள். மனதில் இருந்த கோபம், பதட்டம் குறைய ஆரம்பிக்கிறது என்று பல பக்தர்கள் சொல்கிறார்கள். பௌர்ணமி பூஜையில் கிடைக்கும் அன்னதானம் கூட பக்தர்களுக்கு அருளாக பார்க்கப்படுகிறது. சிலர் பௌர்ணமி இரவு முழுக்க வணங்கி அப்பாவை நினைத்து இருப்பார்கள். வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பௌர்ணமி பூஜையில் கலந்து கொண்டால் மனதில் நம்பிக்கை பிறக்கிறது. சிலர் வேலை, சிலர் உடல்நலம், சிலர் குடும்ப அமைதி, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நம்பிக்கையோடு பௌர்ணமி பூஜைக்கு வருகிறார்கள். பௌர்ணமி பூஜையில் ஒலிக்கும் பக்தி பாடல்கள் மனதை மெதுவாக அமைதியாக்குகிறது. அந்த இரவில் பக்தர்கள் கண்களில் தெரியும் நம்பிக்கை பலருக்கு ஊக்கமாக இருக்கிறது. பௌர்ணமி பூஜை என்பது இறைவனை நினைக்கும் ஒரு ஆன்மீக திருவிழா போல இருக்கிறது. சிலர் பல வருடங்களாக ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் தவறாமல் கலந்து கொள்கிறார்கள். பௌர்ணமி இரவில் தீபம் ஏற்றி அமைதியாக அமர்ந்தாலே மனதில் இருந்த சோர்வு குறைகிறது. பக்தர்களின் கண்ணீரையும் வணக்கங்களையும் இணைக்கும் ஒரு ஆன்மீக இரவாகவே பௌர்ணமி பார்க்கப்படுகிறது. சிலர் பௌர்ணமி பூஜைக்கு வந்த பிறகு வீட்டில் நல்ல மாற்றங்கள் நடந்தது என்று நம்புகிறார்கள். பௌர்ணமி நிலா ஒளியில் அப்பாவின் சந்நிதி இன்னும் தெய்வீகமாக தெரிகிறது என்று பலர் சொல்லி இருக்கிறார்கள். அந்த இரவில் அமைதியாக அமர்ந்து கண்களை மூடினாலே மனதில் இருந்த பதட்டம் குறைகிறது. பௌர்ணமி பூஜையில் கலந்து கொண்ட பிறகு பலர் மனதில் இருந்த சுமை குறைந்தது என்று பகிர்ந்து இருக்கிறார்கள். சிலர் அப்பாவின் அருளால் வாழ்க்கையின் நல்ல வழி கிடைத்தது என்று நம்புகிறார்கள். பௌர்ணமி பூஜை பலருக்கு வெறும் வழிபாடு அல்ல, அதில் வாழ நம்பிக்கை தரும் இரவு. மனிதன் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பம் இருந்தாலும் இறை நம்பிக்கை அவனை மீண்டும் எழுப்புகிறது. பௌர்ணமி பூஜையில் கலந்து கொண்டவர்கள் அந்த இரவின் அமைதியை மறக்க முடியாது என்று கூறுகிறார்கள். சிலர் அந்த இரவில் கண்ணீரோடு வணங்கி மன நிம்மதி பெற்று இருக்கிறார்கள். பௌர்ணமி பூஜை என்பது மனம் உடைந்தவர்களுக்கு ஒரு ஆறுதல் தரும் ஆன்மீக தருணம். பக்தர்களின் நம்பிக்கையும் அப்பாவின் அருளும் சேரும் இடமாக பௌர்ணமி பூஜை பார்க்கப்படுகிறது. சிலர் வாழ்க்கையில் புதிய தொடக்கத்திற்காக பௌர்ணமி பூஜையில் கலந்து கொள்கிறார்கள். பௌர்ணமி இரவில் இறைவனை முழு மனதோடு நினைத்தால் மனதில் ஒரு வெளிச்சம் பிறக்கிறது என்று பலர் நம்புகிறார்கள். அந்த இரவில் வீசும் குளிர்ந்த காற்று கூட மனதிற்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். பௌர்ணமி பூஜையில் கலந்து கொண்ட பிறகு நான் தனியாக இல்லை என்ற உணர்வு பலருக்கும் வருகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். சர்க்குருவே போற்றி, சர்க்குருவே போற்றி, சர்க்குருவே போற்றி, சர்க்குருவே சரணம்.